சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தோடைய மனசு மொத்தமா மாறி தமிழ்ச்செல்வியை பார்த்தா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற போறாரு. சிறுமலைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வீட்டுல இருக்கிற சாவித்திரி, சித்ரா, தாமரை எல்லாத்துக்கும் உடம்பு ஒரு மாதிரி பயங்கரமா வலியா இருக்கு. ஆளுக்கு பார்த்தா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்குங்க. நான் போய் 2 நாளைக்கு நல்லா தூங்க போறேன், நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, சித்ரா எல்லாம் போய் படுத்துருதுங்க. அப்பதான் வந்ததுல இருந்து ராஜாங்கம் ஒரு மாதிரியாவே இருக்காரு. இதை மோகனா அப்பத்தாலாம் பார்த்துட்டு, என்னங்க உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா, என்னையா ராசாங்கம், எதுவும் வண்டு கடிச்சதுல இன்னும் சரியாகாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கையில, இல்லாத்தா அப்படியெல்லாம் இல்லை, உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் சேதுவும் பார்த்துட்டு, ஏன்பா அப்புறம் ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னாலும் சொல்லுங்கப்பா, ஆஸ்பத்திரி கூட போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில, இல்லையா சேது, என் மனசெல்லாம் குற்ற உணர்ச்சியில துடிக்குதியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், குற்ற உணர்ச்சியா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. நம்ம வீட்டு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் உசுரையும், ஏன் உசுறு உட்பட எல்லாரோடைய உசுரையும் காப்பாத்தினது தமிழ்ச்செல்வி தானையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அப்பத்தாவுடைய மனசு பார்த்தா அப்படியே சிறகடிச்சு பறக்குது. பேசுறது ராசாங்கம் தானா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா சேது ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், இல்லப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அம்புட்டு பேரும் சிறுமலையில வண்டுகடிப்பட்டு உசுறு போக கடந்த நிலைமையில ஒன்னாலையும் போய் அந்த மருந்து எடுக்க முடியல, என்னாலையும் எடுக்க முடியல. ஆனா தமிழ்ச்செல்வி மட்டும் அவ்வளவு ஒரு துணிச்சலா போய் அந்த மருந்து எடுத்துட்டு வந்ததுனால மட்டும்தான் இப்போ முன்னாடி நான் உசுரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல பாதி பேர் உசுறு இந்நேரம் போக வேண்டியது, ஆனா அத்தனை பேர் உசுரையும் கட்டி காப்பாத்தின மாதிரி தமிழ்ச்செல்வி தானே அந்த மருந்தை கொடுத்து உசுரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சேதுவும் யோசிக்கிறாரு. ஆமாப்பா, அவன் மட்டும் அவ்வளவு துணிச்சலா அந்த வண்டை எதுவுமே யோசிக்காம அந்த மருந்து எடுத்துட்டு வந்தாலப்பா, உண்மையிலேயே நீங்க சொல்றதுக்கு சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பதான் ராஜாங்க சொல்றாரு, ஐயா சேது எனக்காக ஒண்ணு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், என்னப்பா என்னன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. தமிழ்ச்செல்வி ஒரு பொய் சொல்லுச்சுதான், ஆனா அந்த பொய்க்கான பிராயச்சித்தமா இத்தனை பேர் உசுரை காப்பாத்தி இருக்குல்லப்பா, பத்தாதுக்கு அந்த பிள்ளை இப்ப உண்மையிலேயே மாசமா இருக்குல்ல, நம்ம ஏன்பா தமிழ்ச்செல்வி மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், சேது பார்த்தா ராஜாங்கத்தை பாக்குறாரு. அப்பத்தா முகத்துல பார்த்தா அவ்வளவு ஒரு பூரிப்பு, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பத்தா ராஜாங்கத்தை பார்த்துட்டு, ராசாங்கம் நீ சொல்றது உண்மையாயா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமா அத்தா நான் சொல்றது உண்மைதான், தமிழ்ச்செல்வி இனிமேல் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு சின்ன மருமக, அம்பட்டு பேர் உசுரையும் காப்பாத்தின இந்த வீட்டு கொலசாமி, இந்த வீட்டு கொலசாமி அவுட் ஹவுஸ்ல இருக்கலாமா சேது, எனக்காக நீ தமிழ்ச்செல்வியை மன்னிச்சிரியா, தமிழ்ச்செல்வி கூட நீ சேர்ந்து வாழியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், உண்மையாப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமாயா தமிழ்ச்செல்வி இடத்துல வேற யார் இருந்தாலும் வண்டுக்கு பயந்துகிட்டு தெரிச்சு ஓடி போயிருப்பாங்க, ஆனா அந்த பிள்ளை வீட்டுல இருக்கிற வேற அம்பட்டு பேர் உசுறு உசுரையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் காப்பாத்தியே ஆகணும் அவ்வளவு ஒரு துணிச்சலா அந்த மருந்து எடுத்துச்சு, அதனால தமிழ்ச்செல்வி மன்னிச்சிருவோயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், நீங்க சொன்னா எனக்கு சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேகமா பார்த்தா அவுட் ஹவுஸ்க்கு ஓடி வராரு. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வராரு. என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே சந்தோஷத்துல பாக்குறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய கையை பார்த்தா சேது பிடிச்சு, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடியாருங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இனிமேலு நம்ம அந்த வீட்டுக்கே போகலாம், அப்பா உன்னை மன்னிச்சிட்டார் தமிழ், அப்பாவுக்கு உன் மேல அந்த கோவம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. ஆமா தமிழ், அப்பாவுக்கு உன் மேல இந்த கோவம் போயிடுச்சு, எனக்கும் உன் மேல இந்த கோவம் போயிடுச்சு, எனக்கு இருந்த ஒரே கோவம் நீ பொய் சொல்லிட்ட, வயிற்றுல குழந்தை வளருதுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிதான் நான் உன் மேல அவ்வளவு கோபப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா என்னைக்கு உன்னை மன்னிச்சு அவர் இந்த வீட்டு சின்ன மருமக தமிழ்ச்செல்வி அவர் கூட நீ சேர்ந்து வாழ அப்படின்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்துல இருந்து உன் மேல இந்த கோவம்லாம் எனக்கு போயிருச்சு தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், இது நம்ம பிள்ளை, இது ஏன் பிள்ளை, ஓ வயிற்றுல வளருது ஏன் பிள்ளை, ஏன் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், பட்டுன்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி சேதுவை கட்டி பிடிச்சிடாங்க. எனக்கு இது போதும், நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் தான் நான் இவ்வளவு பிடிவாதமா கோர்ட்டுல விவாகரத்து கேட்கையில கூட உங்களுக்கு எதிர்த்து இந்த வீட்டை எதிர்த்து இங்க அவுட் ஹவுஸ்ல தங்கியிருந்தேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை சேதுவும் பார்த்தா கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க.